ஸ்டாப். கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரே ஃபோன் கால், 1,50,000 காலி. உடுப்பியில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை கேட்டால் ஷாக் ஆயிருவீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க புது ஸ்கேமே இதுதான். கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிகே லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணிடாதீங்க. மார்ச் 2026 மட்டும் நிறைய பேர் பல லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காங்க. அதுவும் ஒரு ஃபேக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணனால. தேவேஷ் ஜோஷி அப்படின்ற ஒரு ஃபேக் ஆஃபீஸர் கால் பண்ணி உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மகாநகர் கேஸ் ஏபிகே அனுப்பியிருக்காரு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பேங்க் டீட்டெயில் வாங்கியிருக்காரு. அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த பணமும் ஸ்வாகா பண்ணியிருக்காங்க. மான்வி அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு 75,000, அவங்க ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு 69,000, மொத்தமாக சேர்த்து ஒரு 1.5 lakhs காலி. இப்போ உடுப்பி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பணம் திருப்பி கிடைக்குமான்றதுக்கு எந்த கேரண்டி இல்லை. இந்த தேவேஷ் ஜோஷி மாதிரி யாராவது கால் பண்ணால் தயவு செஞ்சு ஸ்கேமில் ஏமாறாமல் உஷாராக இருந்துக்கங்க. புரிஞ்சுக்கோங்க, அஃபிஷியல் கேஸ் ஏஜென்சி வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல் அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே காலி பண்ணிடும். அது மட்டும் இல்லை, டோர் ஸ்டெப் டெலிவரியில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்கள் ஊரில் கேஸுக்கு என்ன ரேட் இருக்கோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். சேஃபான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதை நம்பியும் ஸ்கேமில் போய் விழுந்துடாதீங்க. ஏதாவது ஃப்ராட் நடந்தால் உடனே 1930 நம்பரில் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸுக்கு அனுப்புங்க. யாரையும் ஏமாறாமல் பார்த்துக்கங்க. பி சேஃப், பி அலர்ட்.